ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை 25/8/2026 தமிழுக்கு பராப வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:45 தொடக்கம் 11:45 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:05க்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று காலை 7:22 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று முழுவதும் உத்திராட நட்சத்திரம் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று முழுவதும் மிருகசீரிட நட்சத்திரம் நிலவுகிறது. மிருகசீரிட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளைக்குரிய நற்சதனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொடு நோய் தொடரின மூன கடல் தொழில் கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும், கலியுகத்தின் தெய்வமாக போற்றுகின்ற அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்த பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் நாள் 25/8/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று ஆவணி மாதம் பிறந்து 8வது நாள். கடந்த செவ்வாய்க்கிழமை ஆவணி மாத பிறப்பு. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். அதேபோல நல்லைக்கந்தன் அலங்கார கந்தனுடைய இந்த மகோற்சவத்திலே இன்று 9வது நாள் உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைய தினம் 10வது நாள். மஞ்சத்திலே ஏறி முருகப்பெருமான் வீதியிலா வருகின்ற ஒரு சிறப்பு. அந்த நேரம் காலம் தவறாமல் குறித்த நேரத்திலே அங்கு பூஜைகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமானது நல்லூரானுடைய உற்சவங்கள். நாளைய தினம் மஞ்சள் திருவிழா. இன்று பிரதோஷ விரதம். சாயங்கால வேளையிலே, இந்த பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே, சிவன் சன்னிதானங்களிலே
நந்தியம்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகம், பூஜைகள், வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெற்று பிரதோஷ உற்சவங்கள் நடைபெறும். அந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானிடத்தில் அபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது, தீபாரம் நடைபெறுகின்ற பொழுது, நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற வகையிலே பிரார்த்தனை செய்து கொள்வது, அங்கே பிரதட்சணம் செய்து கொள்வார்கள். ஏனைய காலங்களைப் போல் ஆலயத்தை சுற்றி வருவதல்ல, நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து வலமாக வந்து கோமுகை வரை வந்து மீண்டும் திரும்ப நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் கோமுகை என்று வலமும் இடமுமாக சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த வழிபாடு. இந்த சோமசூத்திர பிரதட்சணம் என்ற வழிபாடு எதற்காக அவ்வாறு செய்யப்படுகிறது என்றால், அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடைந்த பொழுது அங்கே அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றியது. செய்வதறியாத தேவர்கள் இதனை சிவனிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று வலது பக்கமாக ஓடி வர, அந்த பக்கமும் ஆழகால விஷம் திரண்டு வருகிறது என்றதும் மறுபக்கம் ஓடினார்கள் இடது பக்கமாக. அவ்வாறு அங்கும் இங்கும் ஓடி அலைந்ததை நினைவுபடுத்துகின்ற வகையில் தான் இந்த சோமசூத்திர பிரதட்சணம் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் சென்று வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. இந்த பிரதோஷ கால விரத பூஜை வழிபாடுகளிலும் அனைவரும் கலந்து இறையருளையும் பூரணமாக பெறுகின்ற வகையிலே அந்த உற்சவங்களிலே கலந்து கொள்வது. இறைவன் வீதி வலம் பெறுகின்ற பொழுது சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம், லிங்காஷ்டகத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம், தேவார் திருமுறைகளை பாராயணம் செய்து கொள்ளலாம். அதே போல மங்கள வாத்தியங்கள், சங்கநாதங்கள், செகண்டி போன்ற இசை வாத்தியங்களோடு கூட இறைவனை பிரதட்சணமாக வந்து இறைவர்களையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் காப்பரிசி நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்வார்கள். இந்த பிரதோஷ காலத்திலே யாரெல்லாம் சிவன் ஆலயங்களிலே விரதம் இருந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து சிவனுக்கு திரிதலம் ஆகிய அந்த வில்வபத்திரத்தை கொண்டு சென்று அர்ச்சனைக்கு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சாபங்களும் தோஷங்களும் நீங்கும் என்பது சமய அடிப்படையின நம்பிக்கை. அந்த வகையிலே நாமும் இவ்வாறு இந்த வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருளை பெறுவதோடு நாளைய தினம் அலங்கார கந்தனுடைய மஞ்சத் திருவிழாவிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபா. இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளுக்குரிய குறளும் பொருளுமாக, நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. இக்குறளினுடைய பொருளாக, நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழை செய்தால் வானுலகம் தேவரை போற்றாது. மீண்டும் ஒரு முறை இக்குறளையும் பொருளையும் பார்க்கலாம். நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. இக்குறளினுடைய பொருளாக, நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழை செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரை போற்றுமே அல்லாமல் தேவரை போற்றாது. இணைவினர்களை இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றொரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.